உடசல் இரும்பு சாமானுக்கு பேரிச்சம்பளம் கொடுக்கிறது. ஓட்ட உடசல் இரும்பு சாமானுக்கு பேரிச்சம்பளம் கொடுக்கிறது. என்னடே, நான் போற பாதையில தான் நீ வரணுமா? உனக்கு வேற பாதையே கிடைக்கலையா? 4 செருப்பான தாங்க நான் முளைக்க முடியும். அதுக்கு வேற ரோட்டுக்கு போறது. என் காரு போற பாதைக்கு வந்து ஏன்டா கத்துற? இரும்ப பார்த்தா தானே எனக்கு கத்தவே தோணுது. போட போட. ரொம்ப பேசுனேன், அப்புறம் ஒன்னையும் காரை தள்ளி வச்சிருவேன். மீசியை பாரு, ராசு முள்ளு மாதிரி. நம்ம என்னைக்கு சீப்பாகி எப்ப அட்ஜஸ்டன்ட் வச்சுக்கிறது? சரி, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்பாடா, சாதாரணமா ஹில் ஸ்டேஷன்ல நடந்தாலே மூச்சு வாங்கும். இதுல காரை வேற தள்ளுனா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. என்ன தகர டப்பா வந்தாச்சா? டேய், தாரு டின்னு. எதை பார்த்து தகர டப்பான்னு சொன்ன? இது காரு. கார் பார்த்ததே இல்லையா? இதுதான் காரு. அது காரா? எனக்கு விவரம் தெரிஞ்சு 3 வருஷமா அதே இடத்துல நிக்குது. இனிமே நிக்காது. இது ரஷ்யன் கை, அதுவே தன்னால ஓடும். ரஷ்யாவா? ரஷ்யாவுல ஏதுரா வெள்ளச்சாமின்னு பேரு. உனக்கு எவன்டா பேர் வச்சது? எங்க அப்பா வச்சாரு, பின்ன உங்க அப்பனா பாரு. கிண்டலா? கண்ண வரட்டும் சொல்றேன். யோ, இங்க உனக்கு எனக்கு தான் போச்சு. இதுல அடுத்தால இழுக்காத. அப்படி வா வலிக்கு. ஒரு கஸ்டமர் வந்தா கைய கட்டிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு என்ன வேணும்னு கேட்கணும். கைய கட்டுற, வாயை பொத்துறா. இப்ப என்ன வேணும்னு கேளு. ஓ, உணர்ச்சி வசப்பட்டனோ? திறந்தா தான் கேட்க முடியுமோ? தேடா. என்ன வேணும்? இந்தியாவுக்கு சுதந்திரம் முயற்சி பண்றேன். அறிவு கட்டவனே, அதை ஏற்கனவே கொடுத்துட்டாங்கடா. காருக்கு என்ன ரிப்பேர்னு கேளு. என்ன ரிப்பேர்? ஸ்டார்டிங் ட்ரபிள். அது கண்ண வந்துட்டாரு. என்ன பத்தி ஏதாவது பேசுன காதை கடிச்சு துப்பிடுவேன். என்ன சார்? ஏப்பா கண்ணா, இவனை இன்னுமா வேலைக்கு வச்சிருக்க? தொலைச்சு தலையை முழுக கூடாது. உங்க வண்டியை முதல்ல தள்ள முழுங்க, அப்புறம் என்ன பத்தி பேசுங்க. பாத்தியா பாத்தியா, என் காரை பத்தி எவ்வளவு அவமானமா பேசுறான் பாத்தியா? டேய் சும்மாரா. சார், நான் சொல்லணும் தப்பா நினைக்காதீங்க. இந்த பழைய காரை வித்துட்டு குறைச்சலான பணத்துல ஒரு புது காரை வாங்கி கூடாதா? இதுக்கு அவன் பரவாயில்ல. உனக்கு தான் தெரியுமே நம்ம சென்டிமெண்ட் எல்லாம். நான் உபயோகப்படுத்துறதெல்லாம் தாத்தா வண்டி, தாத்தா கைத்தடி, தாத்தா கண்ணாடி, தாத்தா பொண்டாட்டி. உணர்ச்சி வசப்பட்ட. அடிக்கடி படுறீங்க. பொண்டாட்டி இல்ல, ஒண்ணு இல்ல, கார் ரிப்பேர், கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். பண்ணிட்டா போச்சு. இனி நீங்க தான் முதல் போனி. 50 ரூபா எடுங்க. 2வது போனியாவே வந்திருக்கலாம். தாத்தா பணம் தானே சார்? கவர்மெண்ட் பணப்பா. தாத்தா அடிச்சிருந்தா ஜெயில தான் இருந்திருப்பாரு. அப்புறம் தாத்தா ஜெயிலு, தாத்தா கம்பி தான் நின்னுட்டு இருப்பேன். தமாஷா பேசுறீங்க. என்னப்பா? 2வது போனி. எத்தனாவது போனி வந்தா நான் தப்பிக்கலாம்? அது ரூபாய் பொறுத்தது. என்ன கண்ணா, ஒரு உண்டி, இன்னொரு தோண்டி, 2 உண்டியல் இருக்கு. சின்ன உண்டியல்ல சாமிக்கா காசு சேர்க்கிறேன், பெரிய உண்டியல்ல என் கல்யாணத்துக்காக காசு சேர்க்கிறேன் சார். நல்ல நல்ல. பரவாயில்ல. என்னடி குண்டு, நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறேன். எதுக்கு? உனக்கு இன்னொரு லவ் லெட்டர் வரணும்னு. பாரு, கொடுத்த கண்ணை இன்னும் வீங்கிடும். போடி. அப்ப நான் வரேன்டி. நாளைக்கு காலேஜ்ல மீட் பண்ணுவோம். சார் போஸ்ட். என்னக்கா பாயசோட முடிச்சிட்டு? அதை வாங்கிட்டு வா. போஸ்ட்க்கா? தெரியுதுடா, வாங்கிட்டு வா. புடி. ஏங்க, இன்னும் கொஞ்சம் பாயசம் கொண்டு வரவா? நான் எதையோ நினைச்சு எதையோ குடிச்சிட்டு இருக்கிறேன். இதுல இன்னும் கொஞ்சம் ஒண்ணு வேணாம். அக்கா, ராதா பேருக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கு. பிரிச்சுதான் பாருடா. என்னக்கா நீ ராதா பேருக்கு வந்திருக்கு, என்ன பிரிக்க சொல்ற? அட பிரிச்சு பாரு மாப்ள. ராதா, இதை நான் பிரிக்கலாமா? எஸ். ஓகே. ஹாய், குங்குமச்சிமிழ். ரொம்ப ட்ரெஸ் இல்ல, யார் அனுப்பியிருப்பா? இது குண்டுக்கடை வேலையா தான் இருக்கும். அவதான் இந்த மாதிரி காமெடி வேலையெல்லாம் பண்ணுவா. யாரா இருந்தா என்னக்கா, அழகான பிரசன்டேஷன். எனிவே, many many happy returns of the day. இங்க ஒரு வாய் இருந்துச்சு காணாம. அன்னைக்கு கைய கட்டு வாய பொத்துன்னு சொன்னில்ல, இப்ப ரொட்டி தட்டிடுறேன். தண்ணியில பேசிட்டதா கேள்வி ஏற்படலாம் போயிரும். என்னடா ஒரு மாதிரியா பாக்குற? கண்ணை நோண்டிடுவேன். உன்னதான் கூப்பிடுறான். ஒன்னதான்டா. என்னையா? தாவா? ஆமாண்டா. என் கூட குடிக்க உனக்கு தகுதி இருக்காடா? கைய கட்டுறா, வாய பொத்துறா, பேசுற. ஓ, வாய மூடுறா, பேச முடியாதோ? உணர்ச்சி வசப்பட்டேன். பயந்துற. யாரா நீ? எஸ்டேட் ஓனர் மோகன்ராஜ் இருக்காரு, அவர் மேனேஜர். மேனேஜராவது டேமேஜராவது குடிக்கிறது எச்சி சாராயா. உனக்கு ஒரு முதலாளி, அவனுக்கு பேரு மோகன்ராஜா. ஏய், அறிவு இருக்கா? பெரிய மனுஷன் விழுந்து கிடக்கல, தூக்குடா. வேணும்டா, எனக்கு வேணும்.
ஓசிச்சாராயம் கிடைக்குதேன்னு குடிக்க வந்தேன் பாரு. எங்க தாத்தா செருப்பாலே அடிச்சுக்கணும். ப்பு, அதுவும் தாத்தா செருப்பு தானா? உங்க தாத்தா கத்தி வச்சிட்டு போயிருக்காரா? எதுக்கு? எடுத்து குத்திக்க. தேடுறேன். எங்க தட்டு? சுதாரி பாரு. இவனு எச்சி சரையா தானே குடிக்கான். இவனையும் ரொட்டி தட்டிடுவோமா? கண்ணை வந்தா உதப்பாரு. என்ன சார்? அந்த ரஷ்யா வெள்ளச்சாமி இருக்கானே, ஆமா. நீ கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு சாராயம் குடிக்க வந்தான். நான் வேண்டான்னு எவ்வளவோ தடுத்து என்ன அடிக்க வந்துட்டான். அப்படியா செஞ்சோம்? அதுக்காக நீ கோவப்பட்டு அவன் கைய கால முறிச்சிடாத. நல்லா கவனி, நீ கோவப்பட்டு கைய கால முறிச்சிடாத. நீங்க போங்க, நான் கவனிச்சுக்கிறேன். இந்த வருஷத்துக்கு இது போதும். யாரா புடிச்சு சொல்றது? எதுக்கு அடிக்கிறீங்க? சொல்லிட்டு அடிங்க. கல்யாணத்துக்காக நான் பணம் சேர்த்து வச்சிருந்த உண்டியில இருந்து பணம் எடுத்தியா? யார் சொன்னது? எஸ்டேட் மேனேஜர் சொன்னாடா. உங்க மாவட்ட கேளுங்க. மாப்பிள, அந்த மேனேஜருக்கு இவன் மேல ஏதோ கோவம், அதனால பொய் சொல்லி பத்த வச்சுட்டு போயிருக்கான். சாரிடா வெள்ள. மாப்பிள, கல்யாணத்துக்காக பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற. என் நெஞ்சு தொட்டுட்ட மாப்பிள. கைய நீட்டு. எதுக்கு மாமா? அட நீட்டு சொல்றேன். சரி. இந்த சாராயத்தை தாரவாத்து கொடுத்து சொல்றேன். என் பொண்ணு உனக்கு தான், இது சத்தியம். என்னங்க? என்னங்க? இப்ப எல்லாம் நம்ம ராஜா சரியா சாப்பிடுறது இல்ல, சரியா தூங்குறது இல்ல, எப்ப பார்த்தாலும் மோட்டு வேலையை பாத்துக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்கான். என்னங்க பட்டம்மா, ஆ? நீங்க சொல்றத பார்த்தா ஆ. ஏறக்குறைய பைத்தியத்தோட அறிகுறியில தெரியுது. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு தமாஷ் தான். எதையுமே சீரியஸா எடுத்து மாட்டீங்களா? இத சீரியஸா எடுத்துக்கிறேன். ஆ. இப்ப நம்ம சன் எங்க இருக்காரு? உள்ளதான் இருக்கான். வாங்க. பாத்தீங்களா பகல்ல தூங்குறத? அசதி. ஆ? எங்க பட்டம்மா, என்ன நிச்சயமா பைத்தியம் தான். எதை வச்சு சொல்றீங்க? செவத்துல இருக்க போட்டோ வச்சு. காதல் பைத்தியம். அட நீங்க வேற, அவன் தான் எதை கண்டாலும் போட்டோ எடுப்பானே. ஒரே பொண்ணு இத்தனை போட்டோவா எடுப்பாரு? ஒரே பொண்ணாது? ஆ. அட ஆமா, எனக்கு இப்பதாங்க புரியுது. இப்பவாவது ஒத்துக்கிறீங்களா உங்களுக்கு விவசாயம் இல்லைன்னு? சும்மா இருங்க, அவனே கேட்டுடுவோம். கேளுங்க. டேய், தம்பி தம்பி எழுந்திருப்பா. என்னம்மா? பொண்ணு யாரு? எந்த பொண்ணு? அதாங்க நீங்க காதலிக்கிறீங்களே அந்த பொண்ணு. அப்பா வந்து அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. அட யாரா அவன் சுத்த விவஸ்தை கட்டவனா இருக்கான்? பொண்ணு யாருன்னே தெரியாம காதலிக்கிறிய? அதாங்க காதல். லவ் இஸ் பிளைண்ட். காதலுக்கு கண் இல்லை. என்னங்க, ஒரு நாளும் இல்லாத திருநாளா இன்னைக்கு என்ன வெளியே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், அதான் கூட்டு வந்தேன். என்ன விஷயம்? நம்ம ராதா கல்யாண விஷயமா உடனடியா முடிவு எடுக்கணும். அதுக்கு இப்ப என்னங்க அவசரம்? அவசரம் மட்டும் இல்லடி, அவசியமும் ஏற்பட்டிருக்கு. எங்க செக்ரட்டரியோட பையன் நம்ம பொண்ணு ராதாவை லவ் பண்றானா. எங்க செக்ரட்டரி என்ன கூப்பிட்டு வச்சு என் பையனுக்கு உன் பொண்ணு கொடுக்குறியான்னு கேட்டாரு. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. கல்யாண வயசுல ஒரு பொண்ணு வச்சிட்டு இருந்தா 4 பேர் கேட்கதான் செய்வாங்க. கரெக்டா சொன்ன. அப்ப கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டுமா? புதுசா என்ன சொல்றது? ஏற்கனவே முடிவு பண்ணாதானே. கல்யாணத்துக்கு தேதியை வச்சு கட்டுடா தாலியனை என் தம்பி கட்டிட்டு போறான். வரலட்சுமி, எங்க செக்ரட்டரிக்கு 3ல இருந்து 4 லட்சம் தேரும்டி. 4 லட்சம்னா 400,000. அது மட்டும் இல்ல, பையனும் படிச்சவன் பொண்ணும் படிச்சவ. படிப்புக்கு படிப்பு ஒத்து போகும் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு எது புரியும் இது புரியறதுக்கு? இங்க பார், நம்ம ராதாவை செக்ரட்டரி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். என் தம்பி மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க. பாவங்க என் தம்பி. என்னடி பெருசா தம்பி தம்பின்னு பாடுற? உன் தம்பி கிட்ட என்னடி இருக்கு? ஓட்ட உடைச்சல் கார் சாமா, ஒண்ணுத்துக்கு ஓதாத 5-6 ஸ்பேனர் திருப்புளி, மிஞ்சு போன பழைய டீசல் ஆயில். அதை வச்சுக்கிட்டு சமையல் கூட பண்ண முடியாது. அவனை கட்டிட்டு என் பொண்ணு என்னடி பெருசா வாழ்ந்துட போறா? செக்ரட்டரி சம்பந்தம் பெரிய இடத்து சம்பந்தம். பேராசை பிடிச்சிட்டே அலையாதீங்க. பேராசை பெரிய நஷ்டம். பேராசை பெரிய லாபம். இது இந்த பொன்னுசாமியோட பாலிசி. இது மோசம், இது அநியாயம். இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். மேற்கொண்டு இந்த விஷயத்துல குழப்பம் பண்ணலாம், உன் தம்பியை விட்டு கலாட்டா பண்ணலாம் நினைச்ச மூட்டை பூச்சி மருந்து குடிச்சு செத்தே போயிருவேன். அதுக்கப்புறம் கால்லாம் அகலத்துல விட்டுக்கிறிய பொட்டு, அது கனகாம்பரம் மல்லி அத்தனையும் பறி போயிடும். ஜாக்கிரதை.
கொஞ்சம் நில்லு. என்ன இன்னைக்கு காலேஜை விட்டு ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட? வாமா, வா கண்ணு. உனக்கு கல்யாணம் பண்றதா நிச்சயம் பண்ணிட்டோம். நானும் உங்க அம்மாவும் கலந்து பேசித்தான் இந்த முடிவுக்கு வந்தோம். உங்க அம்மாவுக்கு இந்த பொட்டு ரொம்ப பொருத்தமா இருக்குல்ல, அதே மாதிரி மங்களமான வாழ்க்கை உனக்கு அமையணும் தான் இந்த முடிவு எடுத்தோம். சொல்லம்மா வரலட்சுமி, சொல்ல. ஆமாமா, நானும் உங்க அப்பாவும் சேர்ந்துதான் உனக்கு மாப்பிள்ளைய முடிவு செஞ்சிருக்கோம். ஏமா, மாப்பிள்ளை யாருன்னு கேட்கலையே. நாங்க முடிவு பண்ண மாப்பிள்ளை இவருதாம்மா. வாங்கி பாருமா. நித்த நித்த நெல்லு சோறு, நெய் மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினைப்பு என்ன. பட்டம்மா, ஏங்க நீங்க பயப்படுறீங்க? இதை விட பெரிய பாட்டெல்லாம் கேட்டவர் அவரு. ஏங்க நீங்க வெக்கப்படுறீங்க? என் சம்சாரம் இருக்காங்களே, சமைக்கும் போதும் பாடுவாங்க, சாப்பிடும் போதும் பாடுவாங்க, தூங்கும் போதும் பாடுவாங்க. தூங்கும் போது எப்படிங்க பாடுறது? கொரட்டை விடுறாங்கல்ல, அது பாட்டு மாதிரியே இருக்கும். பொன்னுசாமி, என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுக்க சம்மதிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏங்க உங்களுக்கும் சந்தோஷம் தானே? ஆமா. நீங்க கைய எடுங்க, அதுலதானே சாப்பிடணும். கைய கட்டிக்கிட்டா எப்படி? நல்லாவே தலையாட்டுறீங்க. ஏங்க, இந்த கல்யாணத்துல உங்க மனைவி மக எல்லாருக்கும் சம்மதம் தானே? என்னங்க அப்படி கேட்டீங்க? அவங்க என்னங்க அப்படி கேட்டுட்டாங்க? நாம சம்பந்தி ஆக போறோம் பாருங்க. உங்க குடும்பத்திலையும் பூரண சம்மதம் தானான்னு கேக்குறாங்க. உங்களுக்கு ஏங்க அவ்வளவு சந்தேகம்? கைய நீட்டுங்க. சாப்பிட போகும்போது எதுக்குங்க ரேக பாக்குறது? சும்மா கைய நீட்டுங்க சொல்ற. பார்த்துதான் ஆவேன்றீங்களா? பாருங்க, ஏன் பொண்ண உங்க பையனுக்கே கொடுக்கற, இது சத்தியம். குடிசைவாசி டீ குடிக்கிறான், கோடீஸ்வரம் பிராண்ட் டீ குடிக்கிறான். ஆக மொத்தத்துல 2 பேருமே குடிக்கிறானுங்க. முதலாளி, என்னையா? எஸ்டேட் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுக்கல, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஏதோ நான் கொடுக்கலன்னு என்ன உதைக்க வர்றானுங்க. மேனேஜர், சாப்பாடு நான் வீட்டு போகல. ஒர்க்கர்ஸ் கிட்ட சொல்லிடுறேன். கார் அனுப்பி எடுத்துட்டு சொல்லியா? போன் பண்ணி சமையல்காரன் சொல்லிட்டு. சாப்பாடு வேணும்னா சமயக்காரன் தான் சொல்ல வேண்டியது இருக்கு, சம்சாரத்துக்கு சொல்ல முடியுதுங்களா? அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றேன்? பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா கவலை தீர்ந்துச்சு. குன்னூர் எஸ்டேட் ஓனர் 75 லட்சம் ரூபாய் சொத்தோட உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்காக ஒத்த கால்ல நிக்கிறாரு. கோயம்புத்தூர் மில் ஓனர் 80 லட்சம் ரூபாயோட உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு ரெட்டக்கால நிக்கிறாரு. ஒத்தக்காலா ரெட்டக்காலா, ரெட்டக்காலா ஒத்தக்காலா, ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க பாட்டுக்கு டமால்னு கட்டக்கால்னு சொல்லிடாதீங்க. நான் நொண்டி பொண்ணுக்கு நாயா பையா அலையணும். மேனேஜர், பணம் தான் எங்கிட்ட இருக்கியா? லட்சணமான பொண்ணு வேணியா? கோடீஸ்வர மோகன்ராஜ் ஒய்ஃப்னா பாக்குறவெல்லாம் அசந்து போகணும். அப்படி பொண்ணா தேடிப்பாரு. நீங்க கேட்கிற பொண்ணு வேணும்னா ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் ஆர்டர் பண்ணணும். யாருகிட்டயா? பிரம்மா கிட்ட தான். என்னது? உணர்ச்சி வசப்பட்ட. பொன்னுசாமி, அந்த லெட்டர்ஸ் பையில கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா? ஃபைல நான் எடுக்கிறதா? ஏன் நீங்க எடுத்து கூடாதா? செக்ரட்டரி யாரு, நான் யாரு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறதே இல்லையா? மூளைய பயன்படுத்துங்கயா, இல்லன்னா இந்த சீட்டுக்கு வேற ஆள் வந்துரும். செக்ரட்டரி சம்பந்தியா வந்ததுக்கே இந்த பாடு, இவனுக்கெல்லாம் கலெக்டர் சம்பந்தம் வந்ததுன்னு வச்சுக்க, நம்ம எல்லாம் நிக்க வச்சே சுட்டுப்பிடுவான். ஆமையா. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன விஷயம்? அது ஒண்ணுமில்லைங்க, உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். சொல்லுங்க. அது ஒண்ணு செய்யுங்க, சொரிஞ்சிட்டு சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லிட்டு சொறீங்க. நானும் 2 தடவை கூட்டி பார்த்தேங்க. என் பொண்டாட்டிய விட்டும் கூட்ட சொன்னேன். வீட்டுல அவ்வளவு குப்பையா? அது இல்லைங்க, நிச்சயதார்த்த செலவுக்கு ஒரு கணக்கு போட்டு கூட்டி பார்த்தேன். 2945 ரூபாய் வருதுங்க. 2900. இனிமே நீங்க சொரியவே வேணாங்க, நான் ரெடியா வந்துட்டேன். இதுல 3000 ரூபாய் இருக்கு. பத்தலைன்னா ஓப்பனா என்கிட்ட கேளுங்க. இனிமே நீங்க கூட்டவும் வேணாம், சொரியவும் வேணாம், தலை புண்ணா போயிடுங்க. இந்தாங்க. திரு பரமேஸ்வரன் அவர்களின் குமாரன் திருநிறை செல்வன் ராஜாவுக்கும், திரு பொன்னுசாமி அவர்களின் குமாரத்தி திருநிறை செல்வி ராதாவுக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டது. தாம்பூலம் மாத்திக்கோங்க. ஏண்டி ராதா, நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ளை வரலையே? அத பத்தி என்னடி? ஐட்டு வைத்தலா இவளுக்கு மேட்ச் தாண்டி. மரியாதையா எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிரு. ஆமாண்டி. அவர் ரொம்ப பயந்த சுபாவம்,
நீங்க எல்லாருமே கலாட்டை பண்ணுவீங்களேடி கட்டிக்க போற புருஷன் மேல எவ்வளவு கரிசனம் அறிமுகப்படுத்தி வைக்கணும் அவ்வளவுதானே டான்